Gulf Asia Vision Network. Gulf Asia Vision Network-இன் இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ப்ரொஃபஷனல் கொரியர், மொலினா துபாய், மொலினா அபுதாபி, அல்ஹமீம் ஃபேஷன் ஷார்ஜா. வணக்கம். இறைவனுக்கு வாழ்த்து. உங்களுக்கு மரணம் வரும் வரை அவள் வரவில்லை, இப்போது வந்திருக்கிறாள். முன்பு அவள் இல்லாமல் வாழ்வது கடினமாக இருந்தது, இப்போது சாவது கடினமாகிவிட்டது. ஃபானி பதாயினுடைய இந்த கசல் கண்ணியோடு இன்றைய கவிராத்திரியை தொடங்குகிறோம். முதலில் கவிதை பற்றிய ஒரு சிந்தனை. புகழ்பெற்ற சிந்தனையாளர் ஹெகல் என்பவர் கூறியது, கலைகளில் உயர்ந்தது கவிதையே, பரம்பொருளின் ஒளி அதில்தான் அதிகமாக பிரகாசிக்கிறது. அதனால தான் நாங்கள் கவிராத்திரி நடத்துகிறோம். ராத்திரி முதலில் என்னுடைய கவிதை ஒப்புதல் வாக்கு மூலம். பெண்ணே, அடிநாள் தொட்டு உன்னை எரித்த நெருப்புகளிலிருந்து விஸ்வரூபம் எடுத்து எழுந்து நிற்கிறாய். நீதி தேவன் சபையில் உனக்கு விளங்கும் சாட்சியுமாயிருந்த சிலம்புகளை உடைப்பதற்காக சினத்தோடு வந்து நிற்கிறாய். நீ உன் காயங்களே வாய்களாக, கண்ணீர் துளிகளே வார்த்தைகளாக வாதாடுகிறாய். நீ நாம் குற்றவாளிகள்தான், ஒப்புக்கொள்கிறோம். பாலூட்டும் தனங்களை கடித்து ரத்தம் குடித்த அட்டைகள் நாம். எங்களை பெறுகிறவள் நீ, எங்களால் இழப்பவளும் நீதான். நீ எங்கள் கண்ணாக இருந்தாய், நாம் உன் கண்ணீராக இருந்தோம். நீ எங்கள் ஆடையாக இருந்தாய், நாம் உன் நிர்வாணமாக இருந்தோம். நீ எங்கள் முகவரியாய் இருந்தாய், நாம் உன் முகத்திரையாய் இருந்தோம். நீ எங்கள் சிறகாக இருந்தாய், நாம் உன் கூண்டாக இருந்தோம். நீ எங்கள் விடியலாக இருந்தாய், நாம் உன் அஸ்தமனமாயிருந்தோம். நீ தேவ வார்த்தையாய் இருந்தாய், நாமோ உன்னை கெட்ட வார்த்தையாக்கி. நீ கர்ப்ப கிரகமாயிருந்தாய், நாமோ உன்னை கழிவறையாக்கிவிட்டோம். எங்கள் வெற்றிகளுக்கு பின்னால் நீ இருந்தாய், உன் தோல்விகளுக்கு பின்னால் நாம் இருந்தோம். சக்தியே, காரை தூக்கி ஆடி உன்னை ஜெயித்த வெட்டங்கெட்ட வரலாறு எங்களுடையது. வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாம். நானே நீ இட்ட பிச்சைதான், ஆனால் உன்னை எங்கள் வாசலில் கையேந்தும் பிச்சைக்காரியாக்கி. தாய்மைக்காக சமைபவளே, உன் சதையை தின்று பசியாரும் கழுகுகள் நாம். இலக்கணங்களை உனக்கு வற்புறுத்தினோம், நாம் வடு அமைதிகளாக இருந்தோம். நீ உன்னை விற்றால் அது விபச்சாரம், நாம் எங்களை விற்றால் அது திருமணம் என்றோம். பூஜைக்கு நாம் பொட்டுக்கட்ட நீ என்று விதித்தோம். இந்திரனாகி உன்னை கற்பழிப்பவர்களும் நாம் தான், கௌதமனாகி உன்னை சவிப்பவர்களும் நாம் தான். காதல் கூட நாம் உனக்கு விரிக்கும் வரைதான், தாடி கூட நாம் உனக்கு பூட்டும் விலங்குதான். அம்மா, சகோதரி, காதலி, மனைவி, மகள், வைப்பாட்டி, வேசி என்று எங்கள் விளையாட்டிற்கான பொம்மையாகவே உன்னை ஆட்சி. அவதாரங்களையும் தீர்க்கதரிசிகளையும் பெறுகிறவள் நீ, நாமோ உன்னை பாவங்களின் பிறப்பிடம் என்றோம். உன்னை அணைப்பதாக நினைத்துக் கொண்டு இருண்டு போனவர்கள் நாம். இதோ உன் முன்னால் குற்ற உணர்ச்சியுடன் தலைகுனிந்து நிற்கிறோம். உன் பெண்மை என்ற தெய்வீக நெருப்பில் எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அடுத்து ஒரு சுவையான விவாத அரங்கம் கவிதையிலே தொடங்க இருக்கிறது. இவை பேசிக்கொண்டால் என்ற தலைப்பிலே நீதிபதியின் தராசும் வியாபாரியின் தராசும், ரெண்டு பேர்களிலும் தராசு இருக்கிறது. இந்த இரண்டும் சந்தித்து கொண்டால் என்ன பேசும் என்று இரண்டு கவிஞர்கள் அற்புதமாக கற்பனை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே
கயிற்றை மிதித்து பாம்பு என்று அலறிவிட்டு, பாம்பல்ல கயிறுதான் என தெளிந்தபோது, தெரிந்த பாம்பு எங்கோ என யோசித்தேன், மீண்டும் நெளிய துவங்கியது கயிறு என்று எழுதிய கவிஞர் குகை மா புகழேந்தி நீதிபதியின் தராசாக வாதிட வந்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக கோபத்தை குறைத்துக்கொள் புயலே, குயிலின் கூடு கலைகிறது என்று எழுதிய தஞ்சை அமலன் வியாபாரியின் தராசாக வாதிட வந்திருக்கிறார். முதலில் நீதிபதியின் தராசு பேசுகிறது. குகை மா புகழேந்தி. என்னை கவி பித்தனாக்கிய ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு வணக்கம். காலம் வழக்காடும் நீதிமன்றம் பூமி. நாம் ஒவ்வொருவரும் ஒரு நீதிபதி. நம் ஒவ்வொருவரின் கைகளிலும் நீதிபதியின் தராசு. நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டுகள் தராசு தட்டுகள், நீதிபதி நடுமுள். நீதிபதியின் தராசுகளுக்கு உண்மையே எடைக்கற்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை என்கிற முதல் பொய்யில் இருந்து துவங்குகிறது. நாம் எல்லோருமே காலத்தின் தீர்ப்புக்கென காத்திருக்கிறோம். நம் கைகளில் தராசு இருப்பதாலோ என்னவோ எல்லோருமே கண்களை கட்டிக்கொண்டு அலைகிறோம். அதனால்தான் நல்லவனும் தீயவனும் அடையாளம் தெரியாமல் போய்விடுகிறது நமக்கு. நமது தராசுகளை தூக்கி எறிந்துவிட்டு நீதிபதிகள் நாம் அடித்து புரள்கிற போது நமக்கு தேவைப்படுகிறது மூன்றாம் நீதிபதியின் தராசும் மூன்றாம் நீதிபதியும். நீதிமன்றங்கள் நிலுவையின் சிலுவையில் அறையப்பட்ட வழக்குகளின் கிடங்காகிவிட்ட பின் நீதிபதியின் தராசில் இருந்து துவங்குகிற துர்நாற்றம் பார்வையாளர்களை நெறியச் செய்கிறது. வியாபாரியின் தராசு புலியை கொண்டு அரசியல் செய்கிறது. நீதிபதியின் தராசோ அரசியலை கொண்டு புலியை செய்கிறது. கண்ணகிக்கு தீர்ப்பு எழுதிய தராசு நீதிபதியை கொன்றுவிட்டதென்றாலும் எல்லா நீதிமன்றங்களிலும் சிதறி கிடைக்கிறது அவளின் பரல்கள். குழந்தைகளின் தராசில் அம்மாவே நீதிபதி, அம்மாவின் தராசிலோ நீதிபதிகளும் குழந்தைகளே. உண்மையில் எல்லோருமே தராசு தட்டுகளில் நின்று கொண்டிருக்கிறோம். தராசு தட்டுகளின் மேலும் கீழுமான நடனம் சமன்படும் வரை தீர்ப்புகள் தள்ளி வைக்கப்படுகின்றன. கடவுளை நீதிபதி என்றும் நீதிபதியை கடவுள் என்றும் நம்புகின்ற மண்ணில் இருக்கிறோம். வியாபாரிகளாக விடாத நீதிபதிகளின் தராசு தட்டுகளில் பூமி சுழல கடவுவதாக. வியாபாரியின் தராசுகளில் விசாரணைகள் இல்லை. அவை அன்றைய தீர்ப்புகளை அன்றென்றே எழுதிவிடுகின்றன. நீதிபதியின் தராசு நிதானமான விசாரணைகளுக்கு பிறகே தனது தீர்ப்பை எழுத துவங்குகிறது. மேலும் வியாபாரியின் தராசுகள் குறித்த புகார்களும் நீதிபதியின் தராசிலேயே நிறுத்தப்படுகிறது. நீதிபதியின் தராசுகளிடமிருந்து தப்பிவிடுகிற குற்றவாளி காலத்தின் தராசிடம் அகப்பட்டுக் கொள்வதாகவும் நம்புகிறோம். நீதிபதியின் தராசுகளோ காலத்தின் தீர்ப்புகளை புறக்கணித்து விடுகின்றன. கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுவதும் காந்தி சுடப்படுவதுமான காலத்தின் தீர்ப்புகளை எப்படி ஏற்றுக்கொள்வது? நீதிபதியின் தராசு கருணையற்றது. ஒரு வகையில் நீதிமன்றங்களும் கூட கசாப்பு கடைகளே. அங்கே கருணைகளுக்கு அனுமதி இல்லை. வியாபாரியின் தராசு பசியின் அடக்குமுறைக்கான பட்டியல்களை பொட்டலம் கட்டுகிறது. நீதிபதியின் தராசோ குற்றங்களை அடக்குவதற்கான சட்டங்களை கட்டம் கட்டுகிறது. நீதிபதியின் தராசும் வியாபாரியின் தராசும் இடம் மாறிவிடுகிற போது நீதி தேவதைகள் சந்தையில் இறக்கி விடப்படுகிறார்கள். வியாபாரியோ தன் வெள்ளை சட்டையின் மீது கருப்பு கவுன் அணிகிறார். கனவு காணும் நீதிபதியின் சுதந்திரம் சில சமயங்களில் கனவு காண சொன்ன நாட்டின் முதல் குடிமகனோடும் விளையாடுகிறது. நீதிபதியின் காட்டில் மழையடித்து நிரபராதியின் காடு தீப்பிடிக்கிற போது நமக்கு ISO சான்றிதழ் பெற்ற நீதிமன்றங்களும் ISI முத்திரையிட்ட நீதிபதிகளும் தேவைப்படுகிற கட்டாயத்தில் இருக்கிறோம். மேலும் குற்றங்கள் நிகழாத காலத்தை அடைந்து அப்போது துருப்பிடித்த நீதிபதியின் தராசு தட்டை எடைக்கு போட்டு இரும்பு சத்து கூட 2 பேரிச்சம்பளங்கள் சாப்பிடலாம் என்றும் தோன்றுகிறது. எல்லோருமே நல்லவர்களாகிவிட்ட அந்த காலத்தை அடைவோமா? இதுவரை நீதிபதியின் தராசு பேசியதை கேட்டோம். அதற்கு பதிலாக
வியாபாரியின் தராசு என்ன சொல்கிறதை கேட்போம். கவிஞர் தஞ்சை அமலன். Wherever you are, we reach you then. The professional courier. மொலினா உங்கள் எண்ண கனவுகளுக்கு வண்ண வடிவம் தரும் சேலைகள், ஆடவர் மற்றும் குழந்தைகளுக்கு அணிந்து மகிழ ஆடைகள், பூசி மகிழ வகை வகையான வாசனை திரவியங்கள் கிடைக்கும் இடம் மொலினா தமிழ் உணவகம் அருகில் தேரா துபாய். தொலைபேசி இலக்கம் 22573007. கவிக்கோ அவர்களுக்கு கவி வணக்கம். நீதிபதியின் தராசுகளே, ஒரு உண்மையை உங்களிடம் ஒப்புக்கொள்கிறோம். ஒருபோதும் நாங்கள் உங்கள் அளவிற்கு வியாபாரிகளை பார்ப்பதில்லை. சும்மா இருந்தே சொகுசு காண உங்களால் மட்டுமே முடியும். சும்மா இருந்தே சொகுசு காண உங்களால் மட்டுமே முடியும். எங்களால் நிற்கும் வேலையை நிறுத்த முடியாது. நாங்கள் எடைக்காட்டிகளுக்கு தகுந்தாற் போல் வேலை செய்கிறோம். நீங்களோ ஆள்காட்டிகளுக்கு தகுந்தாற் உங்களை போல் காலியாக இருப்பதில்லை நாங்கள். உங்களை போல் காலியாக இருப்பதில்லை நாங்கள். தங்கம் முதல் தகரம் வரை எங்கள் தட்டுகளில் எப்போதும் எடை இருந்து கொண்டே இருக்கும். மில்லிகிராமில் ஆரம்பித்து டன் கணக்கு வரை எடைக்கற்கள் என்னும் பிள்ளைகள் எங்களுக்குண்டு.